வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ தமிழில் அழகு 7ல் ஊவேசா பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் தாத்தா ஊவேசா. அதாவது ஒரு ஒரு பெரியவர் ஒரு வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு உங்ககிட்ட பழைய ஓலைச்சுவடிகள் நிறையா இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அதனால் எனக்கு அந்த ஓலைச்சுவடிகள்லாம் தந்தீங்கன்னா நான் அதை புத்தகமாக அச்சிடுவதற்கு கொஞ்சம் எழுத வேண்டியது இருக்குது, எழுதிட்டு நான் உங்ககிட்ட திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு அந்த பெரியவர் கூறுதார். அப்படி சொல்லும்போது அந்த வீட்டுக்காரர் கோவப்படுறாரு. நாளைக்கு ஆடிப்பெருக்கு விடியற் காலையில் நான் ஆற்றில் விடுவதற்கு என்கிட்டயே கொஞ்சம் ஓலைச்சுவடி தான் நான் வச்சுருக்கேன், அதுவும் உனக்கு பொறுக்கலையா அப்படின்னு கத்துறாரு. அப்போ ஓலைச்சுவடிகள் படிக்கிறதுக்கு தான், அதை ஏன் ஆற்றில் விடணும் அப்படின்னு வந்த பெரியவர் கேட்காரு. அப்படி கேட்கும்போது வீட்டுக்காரர் ரொம்ப கோவப்பட்டுட்டு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது, ஆடிப்பெருக்கில் நான் அந்த நாளில் நம்ம சுவடிகளை ஆற்றில் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு புண்ணியம் அப்படின்னு சாஸ்திரம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் பெரியவருக்கு எவ்வளவோ கெஞ்சி கேட்குறாரு, அந்த ஓலைச்சுவடியை அவர் தர மாட்டுக்காரு. அப்போ சரி தரலையா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அவருக்கே தெரியாமல் அங்கே ஒரு வீட்டு திண்ணையில் தூங்கிக்கிடுதாங்க. நைட்டு பனி குளிர் எல்லாம் இருக்குது, அதை தாண்டி அந்த பெரியவர் அங்கே தூங்கிக்கிடுதாரு. காலையில் அந்த ஓலைச்சுவடி வச்சுருக்கவர் குளிச்சுட்டு ஓலைச்சுவடை ஆற்றில் விட்டுட்டு போனதுக்கப்புறம் இவர் அடுத்த கரையில் போய் அந்த பெரியவர் அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்து தன்னுடைய வேஷ்டியால் துடைத்து என்ன பண்ணுறாருன்னா அதை வாசிக்கிறாரு. வாசிக்கும்போது அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் பெருகி வருது. எதுக்கு அப்படின்னா, அவர் தேடி தேடி அலைந்த அந்த அருந்தமிழ் இலக்கியங்கள் சில அந்த சுவடிகளில் இருக்குது. இந்த நிகழ்வு எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமுடி அப்படிங்கிற ஊரில் தான் நடைபெற்றது. அந்த பெரியவர் யார் அப்படின்னா ஊவே சாமிநாதர். ஊவேசா தான் அந்த பெரியவர். இப்போ இந்த படத்தில் இமேஜில் பார்க்குறது ஊவேசா பதிப்பித்த மணிமேகலை ஓலைச்சுவடியோடைய ஒரு ஏடு தான் இது. இப்போ ஓலைச்சுவடி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓலைச்சுவடி பனை ஓலையில் அந்த காலத்தில் எழுத்தாணி வச்சு எழுதுவாங்க. அதை தான் ஓலைச்சுவடி அப்படின்றோம். அந்த காலத்தில் செய்யுள் இலக்கணம் இதை ஓலைச்சுவடிகளில் தான் எழுதுனாங்க. ஓலைச்சுவடியில் எழுதும்போது புள்ளி இருக்காது. ஏன்னா அந்த ஓலைச்சுவடி பாதுகாப்பாக இருக்கணும். அது நம்ம புள்ளி வைக்கும்போது ஓட்டை விழுந்துடும், இல்லை அதுக்கு கிழிஞ்சிரும். அப்படி அது இல்லாமல் இருக்கிறதுக்கு ஓலைச்சுவடி எழுத்துக்களில் புள்ளி இருக்காது, ஒற்றை கம்பு இரட்டை கம்பு வேறுபாடு இருக்காது. இப்போ பேரன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பெறனை பேரனை இப்படி இருக்கும். ஆனால் நம்ம முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை வச்சு நம்ம வாசித்து பொருளை அறிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் ஊவேசா நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவங்க பார்த்த அந்த சுவடிகள் எல்லாம் நிறையா ஒப்பிட்டு பார்த்து அதை அச்சு செஞ்சு நம்மளுக்கு தாளில் வருது மாதிரி அச்சு செஞ்சு நம்ம படிக்கிறதுக்காக அவங்க ஊவேசா தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னா, அந்த இலக்கியங்களை படிக்கிறதுக்கு அவர் நம்ம படிக்கிறதுக்கு அவர் ஓய்வென்று உழைத்தார். அவரை நம்ம அன்போடு தமிழ் தாத்தா ஊவேசா அப்படின்னு சொல்லுவோம். குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிற ஒரு சுவடியை அச்சில் பதிப்பதற்கு எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்போ 99 வகையான பூக்களுடைய பெயர்கள் அதில் இருந்தன. ஆனால் அவங்களுக்கு கிடைச்சது 96 பூக்கள் மட்டும்தான். 3 பூக்களுடைய பெயர்கள் அதில் தெளிவாக இல்லை. அப்போ 3 பூக்கள் தானே அப்படின்னு அவர் அதை விடாமல் அந்த பூக்களை ஊர் ஊராக சென்று தேடி வீடு வீடாக தேடி சென்று அந்த 3 பூக்களின் பெயர்களும் கிடைச்சதுக்கப்புறம்தான் அவர் அதை பதிப்பிக்கிறார். குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிறது 10 பாட்டு நூல்களுடைய ஒன்று. இதை எழுதிய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா கபிலர். அப்புறம் ஓலைச்சுவடிகள் எங்கெல்லாம் பாதுகாக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சென்னையில் இருக்குது, சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூரில் இருக்குது. அதுக்கடுத்து ஊவேசா பதிப்பித்த நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா 8 தொகை 8, 10 பாட்டு 10, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் 1, புராணங்கள் 12, உலா 9, கோவை தூது 6, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி 3, பரணி, மும்மணி கோவை, இரட்டை மணி மேகலை 2, பிற பிரபந்தங்கள் 4. இதெல்லாம் ஊவேசா பதிப்பித்த நூல்கள். ஊவேசா பிறந்த ஊர் என்னதுன்னா திருவாரூர் மாவட்டத்தில் உத்தமதானபுரம். அவருடைய இயற்பெயர் வேங்கடரத்னம். அவருடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அவருடைய ஆசிரியர் அவருக்கு வச்ச பேர் தான்
சாமிநாதன். அதனால தான் அவர் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன், அதான் உ.வே.சா அப்படின்னு அவருடைய பெயர் சுருக்கமாக காணப்படுது. இவர் பிறந்தது 19/2/1855. இயற்கை எய்தியது 28/4/1942. இவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறை ஆனந்த விகடனில் அந்த இதழில் அவர் தொடராக எழுதியிருக்காரு. அதோடைய பெயர் என்ன வச்சுருக்காருன்னா என் சரிதம். உ.வே.சா வாழ்க்கை வரலாறை என் சரிதம் அப்படின்ற பேரில் தான் ஆனந்த விகடனில் தொடராக விட்டுருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய தமிழ் பணி இன்றைக்கும் முழுமையடையில் யாராவது ஒருத்தங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சிறப்பு குறிப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா, உ.வே.சா அவர்களுடைய பெயரால் 1942 நிறுவப்பட்டிருக்கு டாக்டர் உ.வே.சா நூல் நிலையம். எங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பெசன்ட் நகரில். அது மாதிரி உ.வே.சா நினைவு இல்லம் உத்தமதானபுரத்தில் இருக்குது. அப்புறம் நடுவண் அரசு 2006 வெளியிட்ட சிறப்பு அஞ்சல் தலை காணப்படுகிறது. உ.வே.சா அவர்களுடைய தமிழ் பணியை வெளிநாட்டு அறிஞர்கள், அதாவது ஜியு போப், சூழியல் வின்சோல் இவங்க பாராட்டியிருக்காங்க. நடுவண் அரசு உ.வே.சா அவர்களுக்கு அவர்களுடைய தமிழ் தொண்டை பாராட்டி 2006 அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்து இருக்கிறது. பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள். இதை எழுதியவர் உ.வே. சாமிநாதர். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய நாட்டில் மிக பழைய காலத்தில் உபாத்தியருடைய வீடே தான் பள்ளிக்கூடமாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை குருகுலம் அப்படின்னு சொல்கிறாங்க. கணக்கராயர் அப்படின்னும் உபாத்தியருக்கு வேறொரு பெயர் இருக்குது. கணக்கு அப்படிங்கிறது நூலுடைய பெயர். திண்ணை பள்ளிக்கூடங்களும் அண்ணாவிகளும். இதை எழுதுகிறது பேராசிரியர் ஆக்கா பெருமாள். இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை அப்படின்ற இதில் எழுதியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மில்டனின் சுவர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் உயிரின மருத்துவர் வெள்ளக்கால் பா. சுப்பிரமணியனார். இந்த பா. சுப்பிரமணியனார் திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் 4 வருஷம் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வரலாற்று ஆய்வாளரும் தமிழ் அறிஞருமான டாக்டர் மா. ராசமாணிக்கனார் மௌனகுருவிடம் படித்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. நற்றிணை நூலின் உரையாசிரியர் யார் அப்படின்னா பின்னத்தூர் நாராயணசாமி. பின்னத்தூர் அருகே ஒரு கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடத்தில் இலவசமாக படித்திருக்கிறார். பின்னத்தூர் அருகே கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி யாருன்னா நாராயணசாமி. அதுக்கடுத்து சுப்பிரமணிய பாரதியோடைய நண்பரும் வழக்கறிஞர் தமிழறிஞருமான நாவலர் சோமசுந்தர பாரதியார். இவர் எங்கே படிச்சிருக்காருன்னா எட்டயபுரம் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்காரு. சிலப்பதிகார உரையாசிரியர் யாருன்னா வேங்கடசாமி. வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணை பள்ளியில் படிச்சிருக்காங்க. வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் யாருன்னா வேங்கடசாமி. மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த டாக்டர் சுபமாணிக்கம் இவர் மகிபாலன் பட்டி நடேசனார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்திருக்காங்க அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மன்றங்கள் அப்படின்னா என்னென்னா, அதாவது ஊர்தோறும் ஒரு பொதுவான ஒரு இடம் இருக்கும். அதில் மரத்தடியில் அமைக்கப்பட்டிருக்கும். அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, மன்றம் என்றும் அம்பலம் என்றும் சொல்லியிருக்காங்க அதில். அதுக்கப்புறம் பள்ளிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பள்ளிகள் அப்படின்னா என்னென்னா, பள்ளி எனும் சொல் ஜைன மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் ஒரு பொதுவான பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜைன மடம், பாடசாலை இது ரெண்டுத்துக்கும் பொதுவான பெயரை தான் பள்ளின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம், வித்யாபியாசம் கல்வி பயிற்சி, உபாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியர், அசாராபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி. அப்போ எழுத்து பயிற்சி சொல்கிறாங்க அப்படின்னா அதை அசாராபியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்ன எண்ணுடைய கீழ்த்தொகை இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கீழ்வாய் இலக்கம். பின்ன எண்களுடைய மேல் தொகை மேல்வாய் இலக்கம். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், பின்னம் எழுதுவோம்ல, அதுக்கு தான் கீழ்வாய் இலக்கம் மேல்வாய் இலக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. குழிமாற்றை பெருக்கல் வாய்ப்பாடை குழிமாற்றுன்னு சொல்லியிருக்காங்க. தாளை மடலை சீத்தாள பத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் நவத்வீபம் அப்படின்றது வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா வித்யாரம்பம் அப்படின்னா என்னென்னா,
அதாவது உபாத்தியாயர் வந்து ஒன்றை சொல்வார், அதை மாணாக்கர் வந்து பலரும் சேர்ந்து சொல்வதை தான் முறை வைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உபாத்தியாயருக்கு பிரதியாக, அதாவது அவருக்கு பதிலாக சில சமயங்களில் சட்டாம்பிள்ளை முறையும் வைப்பதுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்னென்னா மையாடல் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் அப்படின்னு சொல்கிறது சிந்தாமணி நூல் வந்து சொல்லுது. மையாடல் அப்படின்னா என்னென்னா, இங்கனம் மை தடவி புத்தகத்தை வாசிக்க தொடங்குவதனால் அசராபியாசத்தை மையாடல் விழா அப்படின்னு சொல்லுவாங்க. அசராபியாசம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எழுத்து பயிற்சி. அந்த எழுத்து பயிற்சி ஆரம்பிக்கக்கூடியது தான் மையாடல் விழா அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் விடு தூது என்ன சொல்கிறாங்கன்னா, மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் விடு தூது வந்து சொல்லுது. அதுக்கடுத்து என்ன பார்க்குறோன்னா, கையெழுத்துன்னா என்னதுன்னா, கொம்பு சுழி கோணாமல் கொண்டபந்தி சாயாமல் அம்பு போல் கால்கள் அசையாமல் தம்பி எழுதினால் நன்மை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய வெண்பா வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்தின் வடிவம் அப்படின்னா பல 100 வருஷங்களாயும் அந்த எழுதும் வழக்கத்தை பெரிய மாறுபாடு எதுவும் இருக்காது, சின்ன சின்ன மாறுபாடு தான் இருக்கும். இப்போ புள்ளி, கால், கொம்பு இந்த மாதிரிலாம் முன்னாடி இருந்தே இப்போ நம்ம எழுதிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து என்னதுன்னா மனநப்பயிற்சி, அதாவது மனப்பாடம்னு சொல்லலாம். அந்த மாதிரி தமிழில் நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம், நீதி நூல்கள் இதெல்லாம் பாடமாக இருக்கும். கணிதத்தில் வந்து கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாற்று இப்படி பல வகை வாய்ப்பாடுகளை மனப்பாடமாக வச்சுக்கணும். தலைகீழ் பாடம் என்று இதை வந்து சொல்லுவாங்க. அப்புறம் சிறுவர்கள் வந்து படிக்கக்கூடிய அந்த ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், அகராதி வரிசையில் இதெல்லாம் அமைந்தது. இதையும் என்ன பண்ணிக்கணும், ஞாபகத்தில் வைக்கிறதுக்காண்டி அதையும் படிச்சுக்கணும். அதாவது மனப்பாட பகுதி அப்படின்னு சொல்லணும்னா அது மாதிரி. கற்பிக்கப்பட்ட நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் ஆக்கா பெருமாள் இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை அதிலிருந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கதை பாடல்கள், மாணவர்களுக்கு அந்த கற்பித்த அந்த நூல்கள் இதெல்லாம் பட்டியலிடுதாங்க. அதாவது பெரும்பாலும் நீதி நூல்கள்னு பார்த்தோன்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வெளி இதை தான் மனப்பாடம் செய்ய சொல்லுவாங்க. நிகண்டுகளை வந்து மனப்பாடம் செய்ய சொல்லுவாங்க. அப்புறம் என்னென்னா கணித முறை, அதாவது கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், புலிமாட்சி, நெல் இலக்கம் இந்த வாய்ப்பாடுகள் எல்லாம் கட்டாயம் மனப்பாடம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்காக பிரபவாதி சுவடி அப்படிங்கிற ஒரு சுவடி வந்து புத்தகம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம்னா, சுவடிகள் அப்படின்னா என்ன? சுவடிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பனையேடு, சீதாள பத்திரம் இதெல்லாம் எழுதுவது அங்கே வழக்கமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்னதுன்னா நாராசம் அப்படின்னா என்னென்னா, இரட்டை துளையுள்ள ஏடுகள் எப்படி இருக்கும், 2 துளை இருக்கும். அதில் ஒரு துளையில் செப்பு கம்பி அல்லது மூங்கில் குச்சியை செருகி கட்டுவார்கள். அதற்கு தான் நாராசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னதுன்னா கிளிமூக்கென்று அப்படின்னு அதாவது கிளிமூக்கு போல் கத்தரித்து அமைப்பாங்க, அதுக்கு கிளிமூக்கு என்று அந்த சுவடியை வந்து சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பார்க்கணும்னா எழுத்தாணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஓலை எடுத்து அந்த எழுத்தாணியை ஊசி என்றும் கூறுவாங்க. மடக்கெழுத்தாணி, வாரெழுத்தாணி, குண்டெழுத்தாணி அப்படின்னு அந்த எழுத்தாணியுடைய வகைகள் வந்து இருக்குது. ஒரு பக்கம் வந்து வாருவதற்கு கத்தியும் மறுபக்கம் வந்து எழுதுவதற்கு எழுத்தாணியும் அமைந்தது தான் பேனா கத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கத்தில் 2 கத்தியும் ஒரு பக்கம் 2 எழுத்தாணியும் இருக்கக்கூடிய மடக்கெழுத்தாணிகளும் அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடெழுதும் வழக்கம், அதாவது 20-30 வரி வரையில் எழுதுவதற்கு மெல்லிய எழுத்தாணிகள் கூட இருந்திருக்கு அந்த காலத்தில். அப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வாதம் புரிதல். இந்த வாதம் புரிதல் பற்றி நம்மளுக்கு மதுரை காஞ்சி நூல்கள்லையும் நம்ம தெரிஞ்சுக்கிடுதோம். வினாதல் வினாயவை விடுத்தல் என்றிவை கடனா கொளினே மடனணி இகக்கும் அப்படின்னு நன்னூல் சொல்லுது. வினாதல் வினாயவை விடுத்தல் என்று இவை கடனா கொளினே மடனணி இருக்கும் அப்படின்னு
நன்னூல் வந்து சொல்லுது. அப்புறம் சாந்துணையும் கற்றல். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்னு குறளில் வந்து திருவள்ளுவர் ஒருவன் இறக்கும் அளவும் படிக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு பயிற்சி மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி பூ, மிருகம், பட்சி, ஊர் இந்த மாதிரி பெயர்களை வந்து ஒவ்வொருத்தரும் உபாத்தியர் வந்து சொல்லி அனுப்புவாங்க. இப்போ முத நாள் அந்த ஸ்கூல் முடிந்த டயத்தில் சொல்லி அனுப்புவாங்க. மறுநாள் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வரணும். எத்தனை மணிக்குன்னா காலையில் 5 மணிக்கே வரணும். அந்த டயத்தில் அவங்க கேள்வி கேட்பாங்க, அதை அவங்க சொல்லணும். அப்புறம் அந்த காலையில் வரக்கூடிய 5 மணிக்கு யார் ஃபஸ்ட்டு வராங்களோ, அவங்க பேரண்ட்ஸோடு தான் வருவாங்க, யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்கள வந்து வேத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. வேத்தான் அப்படின்னா என்னென்னா, அவன் வந்து மற்றவர்களை விட தனி பெருமை உடையவன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அதோடைய பொருள். அது மாதிரி மணல் தாள் தான் அப்போது ஸ்லேடாக இருந்திருக்குது. பனை ஏடு தான் அப்போது புத்தகமாக இருந்திருக்கு. எழுத்தாணி தான் பேனாவாக இருந்திருக்கு அப்படின்னு ஊவேசா வந்து சொல்கிறாங்க. ஓதர் பிரிவு, அதாவது இங்கனம் பிரியும் காலம் ஓதர் பிரிவென்று தொல்காப்பிய நூல் பழைய இலக்கண நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நவத்வீபம் அது வந்து ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. இங்கேயும் படித்து பலர் சென்றிருக்காங்க பண்டிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சாவூரில் வந்து ஆகம சாஸ்திர பண்டிதர் அவருடைய சர்வசிவ பண்டிதர் என்பவரிடத்துல பல அந்நிய தேசத்து மாணாக்கர்கள் வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி முதல் ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சையில் பொறிக்கப்பட்ட சாசனம் இது அந்த ஒன்றின் மூலமாக இது வந்து தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறோம் அப்படின்னா திருவாடுதுறை மடம், அப்புறம் தருமபுர மடம், இங்கேயும் பல வருஷ காலமாக தமிழ் கல்லூரியாகவும் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நூல்வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். உயிர் மீட்சி அப்படிங்கிற தலைப்பில் தொகுக்கப்பட்ட ஊவேசாவுடைய இலக்கிய கட்டுரையிலிருந்து தான் இது எடுத்திருக்காங்க. ஊவேசாவை நம்ம தமிழ் தாத்தா அப்படின்னு அழைப்போம். இவர் வந்து இணையற்ற ஆசிரியர், புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர், பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பித்த அரும்பாடுபட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இவர் பெற்ற பட்டங்கள் மகாமகோபாத்தியாயா, திராவிட வித்யாபூஷணம், தாஷிணாத்திய கலாநிதி அப்படிங்கிறது இவருடைய பட்டங்கள். அது மாதிரி கும்பகோணம் அரசு கல்லூரிலையும் சென்னை மாநில கல்லூரியிலையும் இவர் வந்து தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. அதுக்கடுத்து 1932 சென்னை பல்கலைக்கழகத்தால் டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர் இவர். இவருடைய திருவுருவச்சாலை சிலை சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கக்கூடிய மாதிரி நிறுவப்பட்டிருக்குது. சென்னையில் திருவான்மியூரில் இவர் பெயரால் ஊவேசா நூலகம் வந்து அமைந்திருக்குது. இப்போ வந்து தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஊவேசாவை பற்றின தகவல்கள் வந்து நம்ம சொல்லலாம். 1937 சென்னை இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெறுது. அங்கே வந்து காந்தியடிகள் வந்து தலைமையேற்கிறார். ஊவே சாமிநாதர் தான் வரவேற்பு குழு தலைவராக இருக்கிறாரு. ஊவே சாமிநாதருடைய உரையை கேட்க காந்தியடிகள் வந்து ரொம்ப மகிழ்ந்து போய் இருக்கிறாரு. அவர் காந்தியடிகள் ஒன்று சொல்லுதார், இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது. இந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு காந்தியடிகள் சொல்கிறாங்க. யாருன்னா ஊவேசாவை வந்து சொல்கிறாங்க. ஊவேசா நூலகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிபி 1942 தொடங்கப்பட்ட இந்த நூலகத்தில் தமிழ், தெலுங்கு, வடமொழி பல்வேறு மொழி நூல்கள் இங்கே இருக்குது. இங்கே 2128 ஓலைச்சுவடிகள், 2941 தமிழ் நூல்கள் இருக்குது. ஊவேசா நூலகம் சென்னையில் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. தமிழ் விடு தூது அப்படிங்கிற நூலை வந்து 1930 ஊவேசா தான் முதல்ல பதிப்பித்தார். தமிழ் விடு தூது நூலோட ஆசிரியர் பேர் தான் தெரியாது. பதிப்பித்தவர் யாருன்னா ஊவேசா 1930. அது மாதிரி புறநானூறு இது வந்து சுவடிகளில் இருந்து பயன்படுத்தப்பட்டு அது வந்து பிற்காலத்தில் அழிந்து போகக்கூடிய நிலை ஏற்பட்டது. அந்த டயத்தில் ஊவேசா தான் 1894 முதலாக அச்சில் பதிப்பித்து வெளியிட்டார். அப்போ புறநானூரை 1894 முதலாக அச்சு பதிப்பித்து வெளியிட்டவர் ஊவேசா.
அப்புறம் என்ன பார்க்குறோம்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அது யாருன்னா உவேசாவுடைய ஆசிரியர். யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர்தான் உவே சாமிநாதர். பின்னாளில் அனைவராலும் தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்பட்டார். இத்தகைய மாணவரை உருவாக்கிய பெருமைக்குரிய ஆசிரியர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஆசிரியரால் மாணவர் சிறப்படைவது போலவே ஒரு ஆசிரியரும் நல்ல மாணவர்களால் பெருமை அடைகிறார்கள். அதற்கு இந்த இருவரும் சான்றாவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா திருவாவடுதுறையில் ஆதீன வித்துவானாக இருக்க வேண்டும் என்று ஆதீன தலைவர் அதாவது மீனாட்சி சுந்தரனாருக்கு அழைப்பு விடுத்தார். மீனாட்சி சுந்தரனார் அந்த பதவியில் சில காலம் இருந்து அரும்பணி ஆற்றினார். இவர் திருவாவடுதுறையில் வாழ்ந்த காலத்தில்தான் உவே சாமிநாதருக்கு ஆசிரியராக இருந்தார். திருவாவடுதுறையில் வாழ்ந்த காலத்தில் தான் உவே சாமிநாதருக்கு இவர் ஆசிரியராக இருந்திருக்காரு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அவரை போன்ற நன்மாணாக்கர் பலரை பெற்றதால் மீனாட்சி சுந்தரனார் பெருமகிழ்ச்சி அடைகிறார். அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம்னா மதுரை தமிழ்ச்சங்கம். பரிதிமாற் கலைஞரின் ஒவ்வொரு செயலும் தமிழ் வளர்ச்சியை நோக்கியே அமைந்திருந்தது. மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் நிறுவ முயன்றவர்களுள் இவரும் ஒருவர். பாசுகர சேதுபதி தலைமையில் பாண்டித்துறை மேற்பார்வையில் பரிதிமாற் கலைஞர் உவே சாமிநாதர் ராகவனார் ஆகிய பேராசிரியர்கள் துணையுடன் மதுரை தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டது. அப்போ மதுரை தமிழ்ச்சங்கம் யாருடைய உதவியால் நிறுவப்பட்டதுன்னா பரிதிமாற் கலைஞர் உவே சாமிநாதர் ராகவனார். இதற்கு மேற்பார்வையிட்டவர் பாண்டித்துறை. அதுக்கடுத்து இது ஒரு நாடகக்கரைமை. அதாவது முதியவர் தள்ளாத வயதில் என்னை காப்பாற்றி வைத்திருக்கார் உனக்கு தெரியுமா அப்படின்னு ஓலைச்சுவடி சொல்லுது. மின்னூல் சொல்லுது தெரியுமே முப்பாட்டனரே தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் தானே அது அப்படின்னு சொல்லுது. மிக நல்லது தம்பி உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மின்னூல்கிட்ட ஓலைச்சுவடி சொல்லுது. அதாவது இவரை பற்றி உவே சாமிநாதர் ஈரோடு மாவட்டம் கொடிமுடியில் காவிரி கரையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் பழந்தமிழ் இலக்கிய சுவடிகள் இருப்பதை தெரிஞ்சு ஆற்றில் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஒரு ஓலைச்சுவடி விடுவாங்க. அந்த டயத்தில் அந்த கதையில் சொன்னோம்ல அப்போது இவர் தான் போய் பார்த்தார் உவேசா. அவ்வாறு அவர்கள் ஆற்றில் போடக்கூடிய அடுத்த அதிகாலை குளிரில் அந்த காவிரியில் இறங்கி தன்னுடைய முதிய உடல் தளராது நடுங்க அந்த சுவடிகளை சேகரித்து பதிப்பித்தவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உவேசா பதிப்பித்த மணிமேகலை நூலின் சுவடி இது. அடுத்து சங்க இலக்கியங்களான 8 தொகை, 10 பாட்டு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி போன்ற பல நூல்களையும் சிற்றிலக்கியங்களையும் உவேசா பதிப்பித்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.